மாநிலத்தில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது. அது இந்த விளையாட்டை நடத்தாமல் ஏன் தனியார் நிறுவனத்தோடு இந்த விளையாட்டு நடைபெறுகிறது? ஒன்று. இன்னொன்று, அப்படி நடத்துவதாக இருந்தால் இந்த தனியார் நிறுவனத்தோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்கல்ல, அந்த ஒப்பந்தத்தோட நகலை கொடுங்க. 2. தனியார் நிறுவனம் நடத்துறதுக்கு அரசு ஏன் துட்டு செலவு பண்ணுது? என்ன லாபம்? அரசு லாபம் என்ன லாபம்? இது அரசு அடைந்த பயன் என்ன அப்படின்ட்டுலாம் நல்ல கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருக்குது. இது பாருங்க, எவ்ரிடே இவங்க ஒரு சங்கடத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க, தெரியுதா? நேற்று கேட்ட என்ஓசியை ஒன்றும் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை, அது கொடுக்கல. அது கேட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு ஏதோ என்ன உருட்டி இருக்காங்கன்னா, நாங்கள் இதுக்காக ஒரு கூட்டம் போட்டோம், அந்த கூட்டத்தில் அவர்களும் பங்கேற்றார்கள், ராணுவ அதிகாரிகளும். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், எடுத்து போருமா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து கொடு அப்படின்ட்டாங்க. இது இவ்வளவு சிக்கல்களை மீறி நீங்கள் நடத்திட்டுருக்கீங்க. இதை பாருங்க, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதி எதை செஞ்சாலும் இதனால நமக்கு எவ்வளோ ஓட்டு, இவ்வளோதான், இப்படி தான் திங்க் பண்ணணும்.